زدني علما وفهما يا فتى. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لا تجدن أشد الناس عداوة للذين آمنوا اليهود. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: الاستجاب للمستضعفين، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவில் கலந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாங்கு சொல்லப்பட்டு உடனே விரைந்து பள்ளிக்கு வர வேண்டும். வந்து அவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்து யாரிடத்திலும் பேசாமல் அப்படி தொழுவார்களானால் அவர்களுக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் கொடுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த செய்தி, இந்த விஷயத்தை ஒவ்வொரு வாரமும் எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய மக்கள் அனைவரும் ஒரு பொடுபோக்கு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணத்தில், அவர்களுடைய மனதில் என்னவென்று சொன்னால், வெறும் இந்த 2 ரக்காத் ஜும்மாவுடைய 2 ரக்காத் தொழுதால் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிடுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள். ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய ரக்காத்துகள், லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள். அந்த 4 ரக்காத்து வெள்ளிக்கிழமை மட்டும் 2 ரக்காத்துகளாக மாற்றி அமைத்ததற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தன்று இமாம் செய்யக்கூடிய குத்துபாவை, இமாம் செய்யக்கூடிய அந்த பயானை அதை கேட்பாரானால் அந்த 4 ரக்காத்திற்குண்டான சமமாகிறது. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், எப்போதும் நீங்கள் தொழக்கூடிய தொழுகை லுஹருடைய தொழுகை 4 ரக்காத்துகள். ஆனால் ஜும்மாவுடைய தொழுகை மட்டும் 2 ரக்காத்துகளாக மாற்றப்பட்டதுக்குண்டான காரணம் என்ன என்று சொன்னால், ஜும்மாவில் நடக்கக்கூடிய இந்த பயானை, இந்த குத்துபாவை கேட்பாரானால் மீதமுள்ள இந்த 2 ரக்காத்திற்கு சமமாகும்.
அப்படியானால் நாம் ஒவ்வொரு வாரமும் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம்? இந்த 2 ரக்காத் தொழுதால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அப்படி அல்ல. 4 ரக்காத்திற்கு அந்த 2 ரக்காத்திற்கு பதிலாகத்தான் இந்த ஜும்மாவுடைய குத்துபாவை, இந்த பயானை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த 2 ரக்காத் தொழுதால் போதும், இந்த வெள்ளிக்கிழமையுடைய நன்மைகள் அனைத்தையும் பெற்றுவிடுவோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எதற்காக இப்படிப்பட்ட செய்தியை சொல்கிறோம் என்று சொன்னால், நாம் சீக்கிரமாக வந்து இந்த செய்திகளை கேட்டு தன்னுடைய வீட்டில் பெண்களுக்கும் சொல்ல வேண்டும், நாமும் அதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை இங்கே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய பயானில் சொல்லப்படுகிறது. இந்த வெறுமென நாம் மட்டும் கேட்டுவிட்டு அப்படியே போகக்கூடாது. நாமளும் கேட்க வேண்டும், நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களுக்கும் சொல்ல வேண்டும், நாமும் அதில் அமல்படுத்த வேண்டும், அவர்களும் அதை அமல்படுத்த வேண்டும். அப்படி அமல்படுத்தினால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லவா, யார் ஒருவர் ஒரே ஒரு நல்ல விஷயத்தை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஒருவருக்கு சொல்லித் தருகின்றார், ஒருவருக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு உடைய நன்மை கிடைத்துவிடும். ஆனால் அவர் சொல்லித் தந்தார்கள் அல்லவா, அவர்களுடைய நன்மை குறைக்கப்படாது. ஒரு நபர் இன்னொரு நபருக்கு ஒரு நல்ல விஷயத்தை, நல்ல செயலை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், அதை அவர் செய்தார் என்று சொன்னால் அவருக்கு அந்த நன்மை கிடைத்துவிடும். யார் சொல்லிக் கொடுத்தாரோ அவருக்கு உண்டான அந்த நன்மைகளை குறைக்கப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக நன்மைகள் குறைக்கப்படாது. இவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகளும் இவர்களுக்கு பங்கு உண்டு. அந்த வகையில் நாம் எல்லோரும் வெள்ளிக்கிழமை கேட்கக்கூடிய இந்த பயானில் என்னவெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நடக்கக்கூடிய உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் வலைத்தளங்களிலோ நியூஸ்களிலோ நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கிறது? காசாவில், பாலஸ்தீனில் எந்த அளவிற்கு கொன்று குவிக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை. போர் என்று சொன்னால் நாம் எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஒரு துப்பாக்கியோடு அல்லது ஒரு வெடிகுண்டு, இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்துதான் போர் தொடுப்பார்கள், போர் செய்யப்படும். ஆனால் இன்று காசாவில் நடக்கக்கூடிய விசித்திரமான, வித்தியாசமான போர் என்று சொன்னால், சாப்பாடு கொடுக்காமல் போர் நடக்கிறது. அந்த மக்களுக்கு சாப்பாடு பட்டினி போர் என்று சொல்லப்படுகிறது. அந்த மக்களுக்கு பட்டினி போடுகிறார்கள், சாப்பாடு கொடுப்பதே இல்லை. எத்தனையோ தன்னலவாளர்கள் அந்த மக்களுக்காக எத்தனையோ பொருட்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கடல் வழியாக கொண்டு வந்தும் கூட அவர்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் இஸ்ரேலர்கள் விடமாட்டுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்துகிறார்கள்? நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு இந்த அளவிற்கு அநியாயம் நடக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு உதாரணத்தை தெரிந்தால் அந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்தில் ஏதாவது ஒரு பாகத்தில் ஒரு முள்ளை குத்தி விடுவேன் என்று சொன்னால் அந்த பாகம் முழுவதும் அந்த உடம்பு முழுவதும் வலிக்குமா இல்லையா? அதே போன்றுதான் இன்று காசாவில் எங்கேயோ நடக்கிறது, நம்மளுக்கு என்ன என்று இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்காக நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்ய வேண்டும். அப்படி முடியாவிட்டால் நாம் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். துஆ கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காசாவில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறார்கள் என்று சொன்னால், அங்கு உள்ள பிள்ளைகள்
அதாவது ஒரு புள்ளி விவரம் காட்டுகிறது, சுமார் 2 வருஷமாக இந்த போர் நடக்கிறது. சென்ற 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பித்த இந்த போர் இந்த அக்டோபரில் ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த 2 வருடமாக இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரில் சுமார் உயிரிழந்தவர்கள், உயிர் கொல்லப்பட்டவர்கள், அந்த மக்கள் 68,458 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அந்த காசாவில் சிறிய மாகாணம்தான். அந்த காசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் சிறிய மாகாணம்தான், சிறிய இடம்தான். அந்த இடத்தில் நம்முடைய முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, எத்தனையோ மக்கள் அந்த இடத்தில் 68,458 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம அவர்களுக்கு அதை யோசிக்க கடமைப்பட்டும் அல்லவா? அதை பார்த்தும் கூட நம்முடைய மனதில் கொஞ்சம் கூட இறக்கு வரவில்லையா? அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு எத்தனையோ பொருளாதாரத்தை, எத்தனையோ வசதி வாய்ப்பை எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்றான். அந்த மக்களுக்காக நம்முடைய உதவிகள் என்ன? அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்திருக்கின்றோம்? அந்த மக்களுக்காக தொழுகையுடைய நேரத்தில் ஒரே ஒரு துஆவை செய்திருக்கின்றோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று அந்த மக்கள் அந்த 2 வருடத்தில் 16,000 பேர் சிறிய பிள்ளைகள் கொன்று குவித்திருக்கின்றார்கள். 68,458 பேரில் 40 உயிர் பலிகள், அதாவது குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். அதே போன்று மொத்தம் அங்கு உள்ள ஆண்கள், பெண்கள் எல்லோரும் கை கால் இழந்தவர்கள் 1,66,000 பேர் கால் கை இழந்தவர்கள். ஒரு நபருக்கு கால் இல்லை, ஒரு நபருக்கு கை இல்லை, ஒரு நபருக்கு முகத்தில் கிழி, இப்படி எத்தனையோ பதட்டங்கள் அந்த காசாவில் நடந்து கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காசாவிலுடைய மக்கள் அனைவரும் ரொம்பவும் பாவப்பட்டவர்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே உணர்ந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் போராடும், என்னுடைய உம்மத்தில் ஒரு சில கூட்டங்கள் போராடுமாம். அது என்ன என்று சஹாபாக்கள் அந்த நேரத்திலே கேட்டார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் இந்த உம்மத்தில், என்னுடைய உம்மத்தில் போராட்டம் செய்வார்கள் என்று சொன்னீர்களே, அந்த உம்மத் யார்? அந்த உம்மத் எங்க உள்ளவர்கள், எந்த பகுதியை சார்ந்தவர்கள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பாலஸ்தீன் மக்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள். 1400 வருடத்துக்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கள் கஷ்டப்படுவார்கள், ஆனாலும் கூட இந்த மக்கள் கஷ்டப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்குமா? இந்த அளவிற்கு அவர்கள் காசாவில் நடக்கக்கூடிய அவல நவலங்கள், அங்கு உள்ள பிள்ளைகள் யாராவது வெளியில் இருந்து வந்தார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் கையில் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய கையில் தட்டை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். ஓடி எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க என்று அந்த பிள்ளைகள் கதறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதை இல்லாமல் நம்மவர்களுக்கு வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்திருக்கின்றான். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான். நாம் சந்தோஷமாக இருக்கின்றோம், நம்முடைய வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனாலும் இருந்தாலும் கூட நம்முடைய பக்கத்து நாட்டில், அதாவது இஸ்ரேல், அதாவது பாலஸ்தீன், அதனுடைய மக்கள் அனைவரும் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா? அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? ஏதாவது உதவி செய்கின்றோமா அல்லது துஆ செய்கின்றோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் நாம் கூற முடியும். சில
தன்னறிவாளர்கள் அந்த மக்களுக்காக பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் போது அங்கு உள்ள அரசியல்வாதிகள் அவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள். அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் போகக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்கள் போராடுகிறார்கள். இல்லை இல்லை, அந்த மக்களுக்காக, அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளோ சாப்பாட்டுக்காக உணவில்லாமல் தவிக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் கொடுக்க தான் செய்வோம் என்று அவர்களும் போராடுகிறார்கள் அங்கு நின்று கொண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்குள்ள மக்கள் 1,00,000க்கு மேலே, அங்குள்ள மக்கள், பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும், அந்த பிள்ளைகள் கை கால் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கு உள்ள பெண்மணி மக்கள் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறார்கள். அவர்களையும் விட்டு வைக்கவில்லை, அவர்கள் கொன்று குவிக்கின்றார்கள். அங்கு மருத்துவ வசதி இல்லை. இங்கிருந்து மருந்து கொண்டு போகும் என்று சொன்னாலும் கூட இவர்கள் வழிவிட மாட்டுகிறார்கள். ஆகையினால அங்கு உள்ள மக்கள் கை கால் இறந்து விட்டார்கள் அல்லவா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கை கால் இல்லாதவர்கள், அதாவது மருத்துவம் வசதி இல்லை, அங்க மருந்து கொண்டு வந்து கொடுப்பதற்கு யாருமே வரவில்லை, கை கால் இல்லை, அவர்கள் ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள். இதற்காக வேண்டி அங்கு உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு நபருக்கு கால் இல்லை என்று சொன்னால் அந்த காலுக்கு பதிலாக நாம் தண்ணி விடுகிறோம் அல்லவா, பைப்பு, PVC பைப்பு, அந்த பைப்பை கொண்டு தன்னுடைய கால் இல்லாத காலில் அந்த காலை பொருத்தி அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். 1,00,000க்கு மேலாக அங்குள்ள மக்கள், முஸ்லிம் மக்கள், அங்குள்ள மக்கள் அவர்கள் கை கால் இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மக்கள் அவர்கள் நடப்பதற்காக வேண்டி, அவர்களுடைய சுய தொழில் செய்வதற்காக வேண்டி அவர்கள் கை இல்லாதவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஓஸ் பைப், அதாவது PVC பைப்பை பொருத்தி கொண்டு அவர்களுடைய வேலையை செய்கிறார்கள். அந்த அளவிற்கு அந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மக்களுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? அந்த மக்களுக்காக நாம் உதவி செய்கின்றோமா? அப்படி உதவி செய்தாலும் கூட அங்கு கொண்டு போய் செல்ல முடியுமா என்று சொன்னாலும் கூட கொண்டு செல்ல முடியாது. இப்போது காசாவில் சில நிபந்தனைகளை கொண்டு அந்த மக்களுக்கு கொஞ்சம் வெற்றி வந்திருக்கின்றது. என்னவென்று சொன்னால், நாம் உங்களுடைய பாலஸ்தீன மக்களுக்கு இந்த காசாவில் இடம் கொடுக்கின்றோம் என்று சில வார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கின்றார்கள், இந்த யஹூதிகளை, இந்த இஸ்ரேல்களை, இந்த யஹூதிகளை நம்பாதீர்கள். ஏன் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இவர்கள் பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க போங்க, நான் பின்னே வரேன்னு சொல்லி அந்த பின்னால குத்தக்கூடிய அந்த தகுதியை அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த யஹூதிகளை நம்பாதீர்கள் என்று 1400 வருடத்துக்கு முன்பாகவே சொல்லி இருக்கின்றார்கள். யஹூதிகள், அதைதான் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். லா தஜிதன்ன அஷத்தன் நாஸ அதாவத்தல் லில்லதீன ஆமனுல் யஹூத. இந்த உலகத்தில் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அல் யஹூதி, யஹூதியாக இருக்கின்றான். ஆகையினால அந்த யஹூதியை நீங்கள் நம்பாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த காசாவுடைய மக்களுக்காக நம்மளால் முடிந்தளவு உதவி செய்யவில்லை என்றாலும் கூட அந்த மக்களுக்காக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். ஒரு நபர், அதாவது தாயும் தந்தையும் இருக்கின்றார், தன்னுடைய பிள்ளைக்காக வேற மக்களிடத்தில் சாப்பாடு கொண்டு போய் கேட்கிறார். என்னுடைய பிள்ளை ரொம்பவும் பசியாக இருக்கின்றார், ரொம்பவும் பசியாம, அதாவது சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவன் மௌத்தாகி விடுவான், அந்த அளவிற்கு அவன் ரொம்பவும் மெலிஞ்சு போய் கிடைக்கின்றான். அந்த வேற மக்களிடத்தில் சாப்பாடு கேட்கிறார். அப்படி கேட்கும் போது அந்த மேலிலிருந்து குண்டு போட்டு அப்படியே மௌத்தாகி.
தன்னுடைய தாய் தந்தையினுடைய முன்னாடியே தன்னுடைய பிள்ளை இழந்தவர்களாக அவர்கள் தவிக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்களுக்காக நம்மளால் முடிந்த அளவு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட நாம் அந்த மக்களுக்காக அதிகமாக தொழுகையுடைய நேரத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கு உள்ள பிள்ளைகளுடைய ஈமான் எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய ஈமானில் அவர்களுடைய ஈமானில் கொஞ்சம் கூட ஒட்டி ஒசர முடியாது. அந்த அளவிற்கு அவர்களுடைய ஈமான் பெரிய பலமானது. நம்முடைய ஈமான் ஒரு மனிதர், அதாவது வேற ஒரு அரசியல்வாதி வந்து மிரட்டுகிறார் என்று சொன்னால் பயந்து ஓடிவிடுவோம். ஒரு போலீஸ்காரர் வந்து மிரட்டுகிறார் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு என்று சொல்லி அவன் மிரட்டினால் நாம் விட்டுவிட்டு ஓடிவிடுவோம். நம்முடைய ஈமான் இப்படிப்பட்ட ஈமான். ஆனால் அவர்களுடைய பாலஸ்தீனுடைய மக்களுடைய ஈமான், காசாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது இருந்தது தெரியுமா? இங்கு உள்ள ஒரு ஆலிம் அங்கு சென்று பார்வைக்காக போயிருக்கிறார். போய் தொழுது விட்டு கேட்டுக்கு வெளியில் வருகிறார். அப்ப அங்கு உள்ள மக்கள், ஒரு சில இளைஞன், ஒரு 10 வயது, அவனுக்கு பெரிய வயதெல்லாம் இல்லை, 15 வயதோ 20 வயதோ 25 வயது இல்லை, அந்த பையனுடைய வயது என்ன? 10 வயது தான். அந்த 10 வயதினுடைய அந்த சிறுவனை கூப்பிட்டு இந்த ஆலிம் கேட்கிறார், எப்பா உன்னுடைய பேர் என்ன? உன்னுடைய இஸ்மி என்ன? என்னுடைய பேர் முஹம்மது அப்படி என்று சொல்லிவிட்டு, உனக்கு தாய் தந்தை இருக்கிறாரா? தாயும் இல்லை தந்தையும் இல்லை. அப்படியானால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ கேட்பாயா என்று கேட்கிறார்கள். சொல்லுங்க சொல்லி அந்த பையன் கேட்கிறான். என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஆலிம் கேட்கிறார், எங்களுடைய இந்தியாவுக்கு நீ வந்து விடுகிறாயா? எங்களுடைய இந்தியாவிற்கு இங்க இருந்து நீ ரொம்ப கஷ்டப்படுறல்ல, ரொம்ப தாக்கலா இருக்கிறல்ல, ஆகையினால எங்களுடைய இந்தியாவிற்கு நீ வந்து விடுகிறாயா என்று கேட்கும் போது, அப்படி கேட்டுவிட்டு அந்த ஆலிம் கேட்கிறார், நீ இந்தியாவிற்கு வந்தன்னு சொன்னா உன்னை நீ எதையெல்லாம் ஆசைப்படுகிறாயோ, எதை படிக்க ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். டாக்டர் படிக்க நினைத்தால் டாக்டர் படிக்க வைப்பேன், இன்ஜினியர் படிக்க நினைத்தால் இன்ஜினியர் படிக்க வைப்பேன். ஆகையினால நீ இந்தியாவிற்கு வந்துவிடு என்று கேட்கும்போது அந்த பையன் சிறுவன் கேட்கிறான், நான் உங்களுடைய இந்தியாவிற்கு வந்தேன் என்று சொன்னால் எனக்கு கல்வியில் உயர்த்துவீர்கள், எனக்கு டாக்டர் படிக்க வைப்பீர்கள், எனக்கு சாப்பாடெல்லாம் கொடுப்பீர்கள், எனக்கு இன்ஜினியர் ஆக்குவீர்கள். ஆனால் இந்தியாவிற்கு வந்தால் ஷஹீதாக முடியுமா? இந்தியாவில் வந்தால் ஷஹீதாக முடியுமா என்று அந்த சிறுவன், அந்த பாலகன், பச்சள பாலகன், 10 வயது அந்த சிறுவன் கேட்கிறான். உங்களுடைய இந்தியாவிற்கு வந்தால் எனக்கு பணம் பலம் அதிகமாக கொடுப்பீர்கள், ஆனால் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்குமா? அந்த சிறுவன் கேட்கிறான். ஆகையினால உங்களுடைய இந்தியாவிற்கு நான் வரமாட்டேன், என்னுடைய ஊரிலே இருந்து நான் ஷஹீதாக்க ஆசைப்படுகிறேன், ஆகையினால உங்களுடைய இந்தியாவை எனக்கு தேவையில்லை, நான் வரமாட்டேன் என்று அந்த சிறுவனுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான்? அந்த சிறுவனுடைய ஈமான் எப்படிப்பட்ட ஈமான் என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று அந்த காசாவினுடைய பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் 2 அம்மாவும் தாயும் தந்தையும் அவர்களுடைய பிள்ளைகளை வைத்து அந்த பிள்ளையை அந்த ஊரில் கொண்டு போய் உதவி செய்வதற்காக அனுப்பலாம் என்று அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்ளும் போது அந்த தாய் சொல்கிறாய், இல்லை நாம அந்த பிள்ளைகளை கூப்பிட தேவையில்லை, அந்த காசாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பிள்ளைகளை கொண்டாந்து நாம் வளர்க்கலாம் என்று அந்த வயதானவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்போது அந்த மனைவியாக சொல்கிறார், இல்லை என்னுடைய பிள்ளையை அந்த காசாவில் கொண்டு போய் விட்டோம் என்று சொன்னால் உதவியும் செய்வார்கள், அவர்களுக்கு பலத்த ஈமானும் கிடைக்கும் என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் இந்த ஈமானுக்காக எத்தனையோ உயிர் இழந்தாலும் கூட ஆனால் அவர்களுடைய ஈமானில் கைவிடவில்லை, அவர்களுடைய ஈமான் கைவிடவில்லை. அந்த மக்களுக்காக எத்தனையோ தன்னலர்கள் உதவி செய்கிறார்கள், உதவி கரங்களை நீட்டுகிறார்கள், எத்தனையோ மக்கள் செய்கிறார்கள்.
ஆனால் நம்முடைய இஸ்லாமிய நாடுகள் 51 நாடுகள் இருக்கின்றன. 51 நாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் வெறும் வாய்மொழி அளவில் தெரிவிக்கிறார்களே தவிர அவர்களுடைய வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்து விட்டும் கூட ஆனால் அவர்கள் அந்த மக்களுக்காக உதவிக்கரங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அதைவிட பெரிய கைசேதக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள். வெறும் சில வாரங்களுக்கு முன்பாக மக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் ஹஜ் அதாவது உம்ரா செய்ய சென்று இருக்கிறார். உம்ரா செய்ய சொல்லும் போது அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் அதாவது உம்ரா செய்யும் நேரத்தில் அந்த துண்டை போட்டுக்கொள்ள வேண்டும், மீதமுள்ள நேரத்தில் இருந்து கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது அந்த மனிதர் என்ன செய்கிறார், பாலஸ்தீனுடைய கொடியை போட்ட டிஷர்ட், பாலஸ்தீனுடைய கொடியை போட்ட அந்த டிஷர்ட் போட்டு அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். உடனே அங்கு உள்ள சவுதியில் நடக்கிறது, அதாவது மக்காவில் நடக்கக்கூடிய சம்பவம். மக்காவில் இருக்கக்கூடிய போலீஸ் போய் இந்த டிஷர்ட் நீ கழட்டி விடு, இல்லை என்று சொன்னால் உன்னை அரசு செய்து விடுவோம் என்று மிரட்டுகிறார். நாம் இந்த விஷயத்தை எதற்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த அளவிற்கு அந்த இஸ்ரேலுடைய மக்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள், அங்கு உள்ள மக்களுக்கு பயந்து தொலைகிறார்கள். அவர்களை விட நாம் ரொம்பவும் கீழே போய்விட்டோமா? அல்லாஹு தாலா அவர்களை விட ஈமானில் பெரிய பலம் கொடுத்திருக்கின்றான். அதை விட பெரிய விஷயம் வேணுமா? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளால் முடிந்த அளவு அந்த மக்களுக்காக நம்மளால் முடிந்த அளவு உதவிக்கரம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த மக்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரத்தில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நான் கேட்கவில்லை, ஃபேஸ்புக்கில் பார்த்த விஷயம் சொல்கின்றேன். சங்கராபுரத்தில் ஒரு சகோதரர் அவர்கள் அந்த காசாவுடைய மக்களுக்காக அவர்கள் எப்படி கொண்டு போனார், எப்படி போய் சேர்த்தார், எதை கொடுத்தார், அதையெல்லாம் சொல்லவில்லை. அந்த ஃபேஸ்புக்கில் வருகிறது, நான் அந்த காசாவுடைய மக்களுக்காக இந்த சங்கராபுரத்தில் இருந்து ஒரு சகோதரர் அந்த மக்களுக்காக போர்வைகள், பெட்ஷீட்டுகள், பிஸ்கெட்கள், இன்னும் உணவு பண்டங்கள் அத்தனையும் கொண்டு போய் அந்த மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதிகமாக அவர்களுக்கு ஞாபகத்தை கொடுக்க வேண்டும், பரக்கத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இப்படிப்பட்ட அந்த காசாவுடைய மக்களுக்கு அதிகமாக நாம் உதவிக்கரம் செய்ய வேண்டும். அப்படி உதவிக்கரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் அந்த மக்களுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த விஷயத்தை பெருமைக்காக சொல்லவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சங்கராபுரத்தில் இருந்து நம்முடைய சகோதரர் இங்கேயும் வரக்கூடிய நபர்தான். அந்த நபர் அந்த காசாவில் உள்ள பேர் சொல்ல விரும்பவில்லை. அந்த நபர் அந்த காசாவுடைய மக்களுக்கு இந்த விஷயத்தை மட்டும் செய்யவில்லை, அந்த விஷயத்தை செய்வதற்காக அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். அந்த மக்களுக்காக இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த மனிதர் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்று அந்த நபரிடத்தில் கேட்கும் போது சொன்னார். அவர்கள் நேரடியாக செல்லவில்லை, அந்த சகோதரர் நேரடியாக செல்ல முடியவில்லை. வேற ஒரு நபர் வைத்து அப்படி கொஞ்சமாக கொண்டு போய் அந்த காசாவுடைய மக்களுக்கு போர்வை, பிஸ்கெட்டுகள், உணவு பண்டங்கள் அத்தனையும் கொடுத்து விட்டு வந்தார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், எந்த மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அதாவது காசாவுடைய மக்கள் கஷ்டப்பட்டாலும் கூட ஆனால் கடைசியில் அவர்களுக்கு வெற்றிதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த காசாவுடைய மக்களுக்கு சிறிய வெற்றி கிடைத்திருக்கிறது. நாம் எல்லோரும் அந்த மக்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நாம் அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.